ஹாப்பி மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். நான் உங்கள் காமர்ஸ் மிஸ். இன்றைக்கி நம்ம காமர்ஸில் வந்து சாப்டர் 12 அதான் பார்க்குறோம். அதில் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் கமர்ஷியல் பேங்க்ஸ் அந்த சாப்டர் தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம் இல்லையா. கமர்ஷியல் பேங்க்ஸோட ஃபங்க்ஷன்ஸ் பார்த்தோம். அதில் ப்ரைமரி ஃபங்க்ஷன்ஸ், செகண்டரி ஃபங்க்ஷன்ஸ் 2 இருக்குது. ப்ரைமரி ஃபங்க்ஷன்ஸில் த்ரீ டைப்ஸ் இருக்குது. அக்செப்டிங் டெபாசிட், கிராண்டிங் லோன்ஸ் அண்ட் அட்வான்சஸ், கிரியேஷன் ஆஃப் கிரெடிட், அதெல்லாம் பார்த்துட்டோம். அதே மாதிரி செகண்டரி ஃபங்க்ஷன்ஸும் பார்த்தோம் இல்லையா. செகண்டரி ஃபங்க்ஷன்ஸில் ஏஜென்சி ஃபங்க்ஷன்ஸ்னால் என்னென்னு பார்த்தோம். ஜென்ரல் யூட்டிலிட்டி ஃபங்க்ஷன்ஸ் அப்படிங்கிறதையும் பார்த்தோம் இல்லையா. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா டைவர்சிஃபைடு பேங்கிங் ஃபங்க்ஷன்ஸ் பார்த்தோம். நெக்ஸ்ட்டு வந்து அதுக்கடுத்து வந்து எலக்ட்ரானிக் பேங்கிங் ஃபங்க்ஷன் பார்த்தோம் இல்லையா. இந்த எலக்ட்ரானிக் பேங்கிங் ஃபங்க்ஷனில் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். எலக்ட்ரானிக் பேங்கிங் ஃபங்க்ஷன் அப்படின்னா என்னென்னு லாஸ்ட் கிளாஸில் நம்ம பார்த்தோம் இல்லையா. இப்போ வந்து நெஃப்ட் பார்க்க போகிறோம். நேஷ்னல் எலக்ட்ரானிக் ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர் அப்படின்னா என்ன அப்படிங்கிற பார்க்க போகிறோம். ஓகேயா. திஸ் வாஸ் த லான்ச்டு பை த ஆர்பிஐ இன் 2005. அண்டர் திஸ் எலக்ட்ரானிக் ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர் சிஸ்டம்ஸ் bulk transfer of transactions are settled in batches during specific timing across India. Individuals and institutions which maintain accounts with a NEFT-enabled bank branches are eligible for using NEFT. Transactions do not occur under real-time basis. Once in every half hour from 8 a.m. to 7:30 p.m., 23 settlements are allowed in a day. லாஸ்ட் கிளாஸ்லேயே நான் உங்களுக்கு இதை ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன். இருந்தாலும் 1 செகண்ட் திருப்பி ரிப்பீட் பண்ணிக்குவோம். ஓகேயா. இந்த நெஃப்ட் அப்படிங்கிறது தேசிய மின்னணு நிதி பரிமாற்றம் அப்படின்னு அர்த்தம். ஓகே. அதாவது நேஷ்னல் எலக்ட்ரானிக் ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர், அதாவது தேசிய மின்னணு நிதி பரிமாற்றம். ஓகே. ட்ரான்ஸ்ஃபர். ஓகே. அதுதான் வந்து நெஃப்ட் அப்படிங்கிறது. இது வந்து 2005 வந்து ஆர்பிஐ ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவால் தொடங்கப்பட்டது. இந்த நெஃப்ட் அப்படிங்கிற இந்த மின்னணு நிதி நடவடிக்கை இருக்குல்ல, ஆக்டிவிட்டீஸு, அந்த இது வந்து டோட்டல் ஃபைனான்ஸ், அதாவது மொத்த நிதி பரிமாற்ற நடவடிக்கைகள் அதெல்லாம் தொகுக்கப்பட்டு ஓகேயா தொகுப்புகளாக அந்த குறிப்பிடப்பட்ட அந்த நேரங்களில் இந்தியா முழுவதும் அந்த இது வந்து தீர்க்கப்படுகிறது அப்படின்னு சொல்ல. அதாவது நெஃப்ட் அப்படிங்கிறது செயல்படுத்தப்பட்ட ஒரு பிரான்ச் பேங்க்ஸ் இருக்கு இல்லையா, பிரான்ச்சஸ், அந்த பேங்க்ஸினுடைய அக்கௌண்ட்ஸை பராமரிக்கக்கூடிய ஒரு தனிநபர்கள் மற்றும் அந்த நிறுவனம் இருக்கு இல்லையா, அதனுடைய அந்த நெஃப்ட் முறையை வந்து என்ன செய்கிறார்கள், பயன்படுத்த தகுதியுடையவர்கள் அப்படின்னு சொல்ல. அதாவது நெஃப்ட்டுங்கிறது ஒரு பேங்க்கோட பிரான்ச்சஸ்ஸு, மற்றபடி அந்த அக்கௌண்ட்ஸை பராமரிக்க செப்பரேட் பர்சன்ஸ், இவங்க எல்லாருமே பயன்படுத்தக்கூடிய ஒரு முறை தான் அந்த வந்து பயன்படுத்தக்கூடிய தகுதியுடையவர்கள் இந்த நெஃப்ட்டை. ஓகே. மேலும் இந்த டிரான்சாக்ஷன்ஸ் வந்து உண்மையான ஒரு நேர அடிப்படையில் நடக்குது. நல்லா தெரியுங்க. இந்த நேஷ்னல் எலக்ட்ரானிக் ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர் அப்படிங்கிறது வந்து ஒரு அதாவது வந்து இந்த பரிவர்த்தனை அப்படிங்கிறது வந்து டிரான்சாக்ஷன் அப்படிங்கிறது உண்மையான நேர அடிப்படையில் நடைபெறுவது இல்லை அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஒவ்வொரு அரை மணி நேரத்திற்கும் அது வந்து இந்த காலையில் 8 மணிலேருந்து நைட்டு 7:30 மணி வரை இது நடக்கும். ஒரு நாளைக்கு வந்து 23 டைம்ஸ் வந்து இந்த பணம் வந்து பரிமாற்றம் நடைபெறும். ஓகே. அதாவது வந்து 1/2 ஹவருக்கு 1 டைம் நடக்கும். ஓகேயா. 1/2 ஹவருக்கு 1 டைம் நடந்துக்கிட்டே இருக்கும். அதுதான் சொல்கிறாங்க. அதாவது இது எப்படின்னா இந்த 1/2 ஹவரில் வந்து வர்ற அமௌண்ட்டை பூரா மொத்தமாக வச்சு இப்போ 7:30 8 o'clock ஆரம்பிக்குதுன்னா முதல் நாள் 7:30 முடிச்சுட்டாங்க இல்லையா. அந்த 7:30லேருந்து பணம் போட்ட எல்லாருக்கும் மார்னிங் 8 o'clock வந்து என்ன செய்வாங்க, சென்ட் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட்டு அதே மாதிரி 8லேருந்து 8:30 9 இப்படி 1/2 ஹவருக்கு ஒருக்க இது பண்ணிக்கிட்டே இருக்குது. இப்போ அதனுடைய டிரான்சாக்ஷனை பண்ணிக்கிட்டே இருக்கும். அதுதான் வந்து இந்த நேஷ்னல் எலக்ட்ரானிக் ஃபண்டு ட்ரான்ஸ்ஃபர் அப்படின்னு சொல்லப்படுது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த நெஃப்ட் ட்ரான்ஸ்ஃபர்ஸ் ஆர் நாட் அலௌடு ஆன் சண்டேஸ் அண்டு பேங்க் ஹாலிடேஸ். போத் நெஃப்ட் அண்டு ஆர்டிஜிஎஸ் யூஸ் ஐஎஃப்எஸ்சி இந்தியன் ஃபைனான்சியல் சிஸ்டம் கோடு இல்லையா, அது 11 digit alphabetic code to identify a bank branch. IFSC is provided by IDRBD, Institute of Development Research on Banking Technology, Hyderabad. நெஃப்டோட டிரான்சாக்ஷன் இருக்கு இல்லையா, இது வந்து சண்டேஸ் வந்து என்ன செய்யாது, பேங்க் வந்து ஹாலிடேஸாக அனுமதிக்கப்படுவதில்லை. ஓகேயா. சண்டே வந்து எல்லா பேங்குமே ஹாலிடேன்னு சொல்கிறோம். ஆனால் இந்த நெஃப்டோட பரிமாற்றம் டிரான்சாக்ஷன் ட்ரான்ஸ்ஃபர் அப்படிங்கிறது வந்து ஞாயிற்றுக்கிழமை என்ன செய்வதில்லை, விடுமுறை நாட்கள் அனுமதிக்கப்படுவதில்லை. ஓகேயா. மேலும் அந்த பேங்க்கோடைய பிரான்ச்சஸ் இருக்கு இல்லையா, அதனுடைய அடையாளம்கான நெஃப்ட் மற்றும் ஆர்டிஜிஎஸ் ஓகேயா ஆகிய இரண்டும் ஐஎஃப்எஸ்சி, அதாவது தெரியும் உங்களுக்கு ஐஎஃப்எஸ்சினா இந்த இந்தியாவுடைய நிதி அமைப்பு அந்த குறியீடு. ஓகேயா. அதான் வந்து ஐஎஃப்எஸ்சி அப்படிங்கிறது இந்தியன் ஃபைனான்சியல் சிஸ்டம்
கோடு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அது அந்த கோடு மூலமாக அந்த 11 இலக்க எழுத்து இருக்கு இல்லையா, அந்த எண் குறியீட்டை பயன்படுத்துகின்றன அப்படின்னு சொல்லப்படுகிறது. மேலும் ஐஎஃப்எஸ்சி அந்த கோடை வந்து ஹைதராபாத்தில் உள்ள ஐடிஆர்பிடி அப்படிங்கிற பேங்க்கு அந்த வங்கியினுடைய தொழில்நுட்பத்திற்கான அந்த ப்ரொமோஷன் மேம்பாடு இருக்கு இல்லையா, மேம்பாடு மற்றும் ஆராய்ச்சி நிறுவனம் வழங்குகிறது அப்படின்னு சொல்லப்படுது. இதை வந்து ஏதாவது இந்த குறியீட்டினை ஐஎஃப்எஸ்சியுடைய குறியீட்டினை ஹைதராபாத்தில் இருக்கிற அந்த இன்ஸ்டியூட் ஆஃப் டெவலப்மெண்ட் ரிசர்ச் ஆன் பேங்கிங் டெக்னாலஜி அதுதான் வந்து என்ன செய்கிறது, இந்த ஐஎஃப்எஸ்சி குறியீட்டினை வழங்குகிறது அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஓகே, ஹைதராபாத்தில் இருக்கிற இந்த ரிசர்ச் ஆன் பேங்கிங் டெக்னாலஜி தான் வந்து வழங்குகிறது அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஓகேயா, நம்ம வந்து இப்போ எலக்ட்ரானிக் பேங்கிங் ஃபங்க்ஷன்ஸ் இருக்கு இல்லையா, அதில் வந்து நெஃப்ட் பார்த்தோம். நெஃப்ட்னா நேஷ்னல் எலக்ட்ரானிக் ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பார்த்தோம். இப்போ வந்து ஆர்டிஜிஎஸ் அப்படிதான் பார்க்க போகிறேன். செகண்ட், அதாவது எலக்ட்ரானிக் பேங்கிங் ஃபங்க்ஷன்ஸோட செகண்ட் ஃபங்க்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா ஆர்டிஜிஎஸ், அதாவது ரியல் டைம் கிராஸ் செட்டில்மெண்ட் சிஸ்டம். ஓகே, ரியல் டைம் கிராஸ் செட்டில்மெண்ட் சிஸ்டம்ஸ், அதாவது வந்து உண்மையான நேரம் இருக்கு இல்லையா, அந்த உண்மையான நேரத்தில் இந்த மொத்த டோட்டல் கிராஸ் செட்டில்மெண்ட் மொத்த தீர்வக அமைப்புகள் அப்படிங்கிறது தான் இந்த ரியல் டைம் கிராஸ் செட்டில்மெண்ட் சிஸ்டம் அப்படிங்கிறது. இட் வாஸ் லான்ச்டு பை தி ஆர்பிஐ இன் 2013. The transactions are settled on real time basis. Cross settlement means the transaction is settled between one bank and another bank without adding any other transactions. RTGS facility is available between 9 AM to 4:30 PM on weekdays and up to 2 PM and Saturdays. அதாவது வந்து இது வந்து இந்த ஆர்டிஜிஎஸ் அதாவது ரியல் டைம் கிராஸ் செட்டில்மெண்ட் சிஸ்டம் அப்படிங்கிறது 2013 ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா ஆர்பிஐயால் ஆர்பிஐயால் தொடங்கப்பட்டதான் இது, ஆர்பிஐயால் லான்ச் பண்ணப்பட்டதான் இந்த ரியல் டைம் கிராஸ் செட்டில்மெண்ட் சிஸ்டம் அப்படிங்கிறது. மேலும் இதனுடைய டிரான்சாக்ஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரியல் டைமில் உண்மையான நேரத்தின் அடிப்படையில் செட்டில்மெண்ட் சிஸ்டமாக செயல்படுகிறது, தீர்க்கப்படுகின்றன அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஓகே, மேலும் மற்ற எந்த ஒரு ஆக்டிவிட்டீஸையும் இது வந்து தொகுக்காமல் ஒரு பேங்க்குக்கு மற்றொரு பேங்க்குக்கும் இடையே ஒவ்வொரு டிரான்சாக்ஷனுக்கும் இது வந்து என்ன கொடுக்குது, செட்டில்மெண்ட்டு. ஓகேயா, செட்டில்மெண்ட் காணப்படுகிறது. ஒவ்வொரு பேங்க் டிரான்சாக்ஷன் பரிவர்த்தனைக்கும் இது செட்டில்மெண்ட் தீர்வு காணப்படுகிறது அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஓகே, மேலும் இந்த ஆர்டிஜிஎஸ்னுடைய அதனுடைய ஃபெசிலிட்டிஸ் பார்த்திங்கன்னா சரி, வாரத்தில் ஒரு வாரத்தில் பார்த்திங்கன்னா மார்னிங் 9 o'clock ஆரம்பித்து ஈவினிங் 4:30 வரை இது ஒர்க் ஆகும். இந்த ஆர்டிஜிஎஸ் வந்து ரன் ஆகிக்கிட்டே இருக்கும். மேலும் சாட்டர்டேஸ் பார்த்திங்கன்னா மத்தியானம் 2 o'clock வரையும் இது வந்து இதனுடைய ஃபெசிலிட்டிஸ் கிடைக்கின்றன அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஓகே, மேலும் இதனுடைய இது பார்த்திங்கன்னா இன் ஒன் டே த ஆர்டிஜிஎஸ் ரூட்ஸ் அபவுட் 60,000 transactions worth about 2,700 billion and covers over 52,000 bank branches located in 10,000 cities and towns. RTGS transfers are not allowed on Sundays and bank holidays. Minimum limit for RTGS transaction in 2 lakhs. அதாவது வந்து இதில் பார்த்திங்கன்னா 2,700 பில்லியன் ருபீஸ், அதாவது 2,700 பில்லியன் பண மதிப்புள்ள 60,000 டிரான்சாக்ஷன்ஸ், 60,000 பரிமாற்றங்கள் டிரான்சாக்ஷன்ஸ். ஓகேயா, 60,000 டிரான்சாக்ஷன், 10,000 சிட்டிஸ், 10,000 நகரங்கள், 10,000 சிட்டிஸில் 2,000 பேங்க்ஸ் பிரான்ச்சஸ், 2,000 பேங்க் பிரான்ச்சஸில் இதை உள்ளடக்கிய ஒரு சர்வீசஸ் தான் இந்த ஆர்டிஜிஎஸ் செய்கிறது. இந்த ஆர்டிஜிஎஸ் பார்த்திங்கன்னா இப்போ நான் சொல்கிறேன் எல்லாமே ஒரு நாளில் நடக்கக்கூடிய செயல்பாடுகள். அதாவது ஒரு நாளில் வந்து 2,700 பில்லியனும் 60,000 டிரான்சாக்ஷன் நடக்குது. எத்தனை சிட்டிஸில், 10,000 சிட்டிஸில் ஒரு நாளைக்கு 2,000 பேங்க் பிரான்ச்சஸில் நடைபெறுகிறது. ஒரு நாள் நடக்கக்கூடிய செயல்பாடுகள் அப்படின்னு சொல்லுது ஆர்டிஜிஎஸில். ஓகே, நெக்ஸ்ட் வந்து இந்த ஆர்டிஜிஎஸ்னுடைய டிரான்சாக்ஷன்ஸ் இருக்கு இல்லையா, பரிமாற்றங்கள், பண பரிமாற்றங்கள், இது பார்த்திங்கன்னா சண்டேஸ் மற்றும் பேங்க்கோட ஹாலிடேஸில் வந்து அனுமதிக்கப்படுவதில்லை அப்படின்னு சொல்லி. மேலும் இந்த ஆர்டிஜிஎஸுடைய டிரான்சாக்ஷனுக்கான குறைந்தபட்ச அமௌண்ட்டு வரம்பு அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா 2 lakhs ஆகும். அதாவது நல்லா தெரிஞ்சுங்க, இந்த ஆர்டிஜிஎஸில் டிரான்சாக்ஷன் பண்ணக்கூடிய பணத்தினுடைய அளவு 2 லட்சம், 2 லட்சத்துக்கு அதிகமாக அனுப்பலாம். 2 லட்சத்துக்கு குறைவாக என்ன செய்ய முடியாது, அனுப்ப முடியும். மினிமம் 2 lakhs அனுப்பலாம், 2 lakhsக்கு மேலே அனுப்பலாம். அதுதான் ஆர்டிஜிஎஸோட ப்ரொசீஜர்ஸ். ஓகேயா, இது கமர்ஷியல் பேங்க்ஸோட
இது கமர்ஷியல் பேங்க் தான். ஆர்டிஜிஎஸ்ஸுங்கிறதும் கமர்ஷியல் பேங்கோட உள்ளடக்கிய ஒரு செயல்பாடு தான். அதனால் இது வந்து கமர்ஷியல் பேங்குடைய ஃபங்க்ஷன்ஸாக, எலக்ட்ரானிக் பேங்கிங் ஃபங்க்ஷன்ஸாக சொல்லப்படுகிறது. ஓகேயா? பார்த்திங்கன்னா எலக்ட்ரானிக் கிளியரிங் சர்வீசஸ் ECS. ஓகேயா? ECS was launched by RBI in 1995. It is an electronic method of fund transfer from bank to another bank. அதாவது எலக்ட்ரானிக் கிளியரிங் சர்வீசஸ். கிரெடிட் கேன் பி யூஸ்டு டு கிரெடிட் சேலரி, டிவிடெண்ட், இன்ட்ரெஸ்ட், பென்ஷன் எக்ஸெட்ரா. வந்து இந்த எலக்ட்ரானிக் கிளியரிங் சர்வீசஸ் அப்படின்னா இந்த எலக்ட்ரானிக்னா மின்னணு. ஓகே, அந்த மின்னணு தீர்வக சர்வீசஸ், அதாவது அதனுடைய அந்த இன்டர்நெட் நெட்டு மூலமாக, ஆன்லைன் மூலமாக நடத்தக்கூடிய அந்த தீர்வக சர்வீசஸ் தான் எலக்ட்ரானிக் கிளியரிங் சர்வீசஸ் அப்படின்னு சொல்லப்படுகிறது. இந்த எலக்ட்ரானிக் கிளியரிங் சர்வீசஸ் அப்படிங்கிறது இந்தியன் ரிசர்வ் பேங்க்கால் வந்து அதனுடைய கிளியரிங் சர்வீசஸாக, ஓகேயா, ஆர்பிஐயால் வந்து இந்த எலக்ட்ரானிக் கிளியரிங் சர்வீசஸ் அப்படிங்கிறது அந்த சர்வீசஸ் தொடங்கப்பட்டது அப்படின்னு சொல்லப்படுகிறது. இது ஒரு பேங்க்கில் இருந்து மற்றொரு பேங்க்குக்கு ஃபண்டு டிரான்சாக்ஷன் செய்ய பயன்படும். ஓகேயா? ஃபண்டு டிரான்சாக்ஷன் செய்ய பயன்படக்கூடிய ஒரு செயல் பயன்பாடு தான் இது. மேலும் வந்து இது வந்து ஒரு வகையான இந்த எலக்ட்ரானிக் சிஸ்டம் முறையாகவே சொல்லப்படுகிறது அப்படின்னு சொல்லப்படும். மேலும் பார்த்திங்கன்னா இந்த ECS அப்படிங்கிறது வந்து வரவு அப்படின்னு அர்த்தம். அதாவது வந்து முறையானது, சம்பளம், நமக்கு வரக்கூடிய சேலரிஸ், மேலும் டிவிடெண்ட், ஷேரு வந்து வாங்கினோம்னா அதுக்காக வரும் இல்லையா, டிவிடெண்ட்டு, பங்காதாயம், அது நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்ட்டு, பென்ஷன், இது எல்லாமே வந்து அனுப்புவதற்கு பயன்படுத்தப்படுகிற ஒரு சிஸ்டம் தான் இந்த எலக்ட்ரானிக் கிளியரிங் சர்வீசஸ் அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஓகேயா? Electronic clearing services debit is used to debit monthly telephone bills, electricity bills, equated monthly installments payments. அதாவது வந்து இது என்ன செய்யணும்னா இந்த ECS அப்படிங்கிறது, இந்த எலக்ட்ரானிக் கிளியரிங் சர்வீசஸ் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா இந்த நம்ம மாதம் கட்ட வேண்டிய டெலிஃபோன் பில்லு, எலக்ட்ரிசிட்டி பில்லு, அப்புறம் வந்து நம்ம மாதம் ஏதாவது EMI கட்ட வேண்டியதுச்சுன்னா அந்த EMI தொகைகள், இது எல்லாமே செலுத்தி அதை பற்று செய்வதற்கு பயன்படுகிறது அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஓகேயா? அதான் இதனுடைய செயல்பாடுகள். இதனுடைய செயல்பாடுகளை கண்டினியூஸாக நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்ப்போம். ஓகேயா? தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.